ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி உலக அளவில் ஒரு விஷயம் பயங்கர வைரல் ஆகியிருக்குது. அது என்னென்னா, கிருஷ்ண பக்தர்கள் அவர்களில் ஒரு பிரிவு இஸ்கான் அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்க லண்டனில், ஸோ வெளிநாடுகளிலும் அது ரொம்ப ஃபேமஸ். லண்டனில் அவங்க ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. ஏன்னா வெளிநாடுகளில் வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம், இங்கேயே கஷ்டம் இல்லையா? ஸோ அங்கே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்க ப்யூர் வெஜிடேரியன் ஃபுட், ஆனியனும் அதாவது வெங்காயமும் கிடையாது, பூண்டும் கிடையாது. ஸோ ஏன்னா வெஜிடேரியன் உணவாக இருந்தால் கூட பூண்டு வெங்காயம் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இருக்கிற கடை ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ குறிப்பாக கிருஷ்ண பக்தர்கள் வைஷ்ணவர்கள் பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக வெளியிலே சாப்பிட மாட்டாங்க. பட் வெளிநாடில் வெளில சாப்பிடுவாங்க, இங்கேயுமே சாப்பிட்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, அதனால் அவங்க அப்படி ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க. அங்கே ஒரு சகோதரர், ஸோ ஆப்பிரிக்கா வம்சாவளியை சார்ந்த அமெரிக்கா வாழ் அமெரிக்கர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே வீகன் ஹோட்டலா, இங்கே எதுவும் நான்வெஜ் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற. இல்லைங்க, அது மட்டும் இல்லை, ஆனியன் கார்லிக் கூட இல்லைன்ட்டு அந்த சகோதரி அப்படியே ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. ஓ அப்படின்னா அப்படின்னு டக்குன்னு அவருடைய ஒரு கவர் வச்சுருக்கார். அதிலேருந்து எடுத்து ஏதோ ஒரு நான்வெஜ் ஐட்டம், சிக்கன் நினைக்கிறேன், அது அப்படியே சாப்பிட்றார். சாப்பிட்டு இந்தாங்க டேஸ்ட் பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாக கொடுக்குறார். அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இதை அவர் யூடியூபர்னு நினைக்கிறேன், அதுக்காக அவர் பண்ணுறாரு போல் இருக்குது. ஸோ அதை அவருடைய யூடியூப் சேனலில் அவர் போட்டு, அது ரொம்ப மில்லியன் கணக்கான வியூஸ், 53 மில்லியன் அப்போ அந்த நியூஸ் பார்க்கும்போது இது வந்துச்சு. இப்போ அதிகமாக இருக்கும், ஏன்னா வைரலாக வேறு ஆயிடுச்சு, அதனால் இன்னும் அதிகமாகும். ஸோ இதை எல்லோரும், நிறைய இஸ்கான்காரங்க இதை பற்றி பேச ஆரம்பித்த உடனே அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் சாரி கேட்டு. என்னென்னா, நான் கிறிஸ்தவன் தான், ஆனால் மற்ற மதத்தினர்கிட்ட போய் சண்டை போடுறவன் கிடையாது, நான் சும்மா ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பண்ணேன். அது இந்துக்கள் அதிகமாக உள்ள ஒரு கடை, அங்கே போய் நான் கொஞ்சம் ஓவராக நடந்துக்கிட்டேன். ஆனால் நான் இது ஒரு மதத்தை புண்படுத்தணும் அப்படின்னு நான் பண்ணலை. ஜஸ்ட்டு வெஜிடேரியன், அவங்கக்கிட்ட நான் வெஜிடேரியனை கொடுத்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். உதாரணத்துக்கு இப்போ பாருங்கன்ட்டு அவரே ஒரு கிளிப்பு போடுறார். அப்போ போகும்போது இங்கே கோயில் இருக்குதுன்றாங்க அந்த ஹோட்டலில் பக்கத்தில். ஓ அப்படியா, சாரின்ட்டு போயிடுறார். ஸோ இது ஏற்கனவே இந்த ஹோட்டல் கோயிலோடு அட்டாச் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் எல்லாருக்கிட்டையும் சின்சியராக சாரி கேட்குறேன். இப்போ அந்த ஹோட்டலுக்கே நேரடியாக போய் நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஆக்சுவலாக ஒரு இந்து மதத்தை சும்மாவே போய் நான் வம்புக்கு இழுத்தேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறது கிறிஸ்தவ மதத்துக்கே ஒரு கெட்ட பேர் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் அவர் நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதில் என்னென்னா, சமீபமாக தமிழ்நாட்டிலே கூட ஒரு ஆங்கர் சொல்லியிருந்தார், என்னமோ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோன்னா ஏதோ ஒரு கொலை பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு குற்றமனப்பான்மையை உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் கொலை இல்லையா, அது நான்வெஜ் சாப்பிட்றது கொலை பண்ணாமல சாப்பிட்றீங்க, ஓகே நீங்கள் பண்ணலை, வேறு யாரோ பண்ணுறாங்க. இதோ இப்போ கூட ஒரு சகோதரியை அவங்க கணவன் உடம்பெல்லாம் கடிச்சு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுவும் கறி தான், இதுவும் கறி தான் இல்லையா? அந்த கறியை சுவைக்கிறவனுக்கு இந்த கறியும் அப்படி தான் பண்ணணும்னு தோணும். ஸோ கறி மீன் சாப்பிட்றது, கறியோட காமத்தில் ஈடுபடுறது, ரெண்டுமே பாவம்தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரெண்டும் பாவம்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி உலகத்தில் யாரும் கிடையாது. ஸோ ஏன் ரேப் பண்ணுறாங்க இல்லையா? அவன் அந்த ஃப்ளெஷ் இல்லையா, மனித மாமிசத்தை பார்த்து அவனுக்கு இச்சை ஒரு லெவலுக்கு மேலே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும்போது தான் அவன் ரேப் பண்ணுறான். அதே தான் கறி சாப்பிட்றதும் இல்லையா, அவனுடைய நாக்கின் சுவைக்கு அடிமையாகி
அந்த சுவையின் உச்சக்கட்ட சுவை, அங்கே எப்படி ரேப்பு அதில் ஒரு உச்சக்கட்ட சுவையோ அதே மாதிரி இங்கே ஒரு உச்சக்கட்ட சுவை தான் மாமிச உணவு. ஸோ மாமிச உணவுன்றது ஒரு செத்துப்போன பணத்தை சாப்பிட்றது. அது இல்லாமல் ஒருத்தருடைய சாபம் வந்து நம்மளை ஒரு வழி பண்ணிடும். மோசமானவனாகவே இருந்தாலும் சாபம் கொடுக்குறவன். அப்போ மோசமானவன் இல்லாமல் நல்லவனாக இருந்தால், ஏது மரியாதை குழந்தையாக இருந்தால் அந்த சாபம் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த குழந்தையை விட பரிசுத்தமானது விலங்குகள் இல்லை. 6 மாத கோழி தான் இன்றைக்கி சிக்கனாக கிடைக்கிது, 6 மாதம் 3 மாதத்து இது. ஸோ அப்போ அதை கொல்றோன்னா அது சாபம் விடாது. துடிக்கிறது தான் சாபம். நாசமாக போன்னு சொல்ல தேவை, அது சொல்கிறது கூட தெரியாது அந்த கோழிக்கு இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கோழியோ ஆட்டையோ வெட்டுறது, அதை சாப்பிட்டால் இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு நிறைய நோய் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். சரி, இந்த இஷ்யூ விட்டுடலாம். அடுத்தது இன்னொரு விஷயம். சமீபமாக ஒரு சேனலில் வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் கிட்ட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து கேட்குறாங்க, ராமர் கிருஷ்ணரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கிருஷ்ணருக்கு அவ்வளோ மகிமை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கூட அது வீடியோ போட்டிருக்கிறோம். ராமரும் ஒரு அவதாரம், கிருஷ்ணரும் ஒரு அவதாரம். ஆனால் அது ஏன் கிருஷ்ணராக மட்டும்தான் தன்னுடைய குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்க்குறாங்க, ராமராக அழகு பார்க்கல அப்படின்னு கேட்டிருந்தார். அதே மாதிரி அதுக்கு நேர் எதிராக இன்னொரு கேள்வி என்ன கேட்டார்னா, இப்போ ஸோ கிருஷ்ணரை எல்லோருக்கும் பிடிக்குது, அப்படி ஒரு வசீகரம், கிருஷ்ணர் மாதிரி குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஏன் ராமநாமம் உயர்ந்தது? இல்லை, எங்கே பார்த்தாலும் ராமநாமம் தான் சொல்கிறாங்க, இல்லை தவிர கிருஷ்ணநாமம்னு யாரும் சொல்கிறது இல்லையே அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ அதுக்கு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலானது தான், பட் ரொம்ப பாப்புலாரிட்டியாக இது இருக்குது, அது என்ன காரணம்னு தெரியல. மேபி ஸ்ரீராம ஜெயம், ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி கோஷத்தினால் அது ஃபேமஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு உண்மையான காரணம் இருக்குது, ஏன் ராமநாமத்துக்கு அவ்வளோ மகிமை அப்படின்ட்டு. சமீபமாக வந்து கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த கொரோனா டைம், அந்த காலகட்டத்தின் பொழுது, அல்லது அதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி என்னாச்சுன்னா, ஏதோ ஹிஜாப் அணிஞ்சிட்டு பெண்கள் வரா மாதிரி யூனிவர்சிட்டிக்கு நாங்களும் வந்து காவி ட்ரெஸ் போட்டு வருவோம் அப்படின்னு ஒரு போராட்டம் மாணவர்கள் இடையில் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு சகோதரி வராங்க யூனிவர்சிட்டிக்கு, ஹிஜாபோடு வராங்க. அப்போ இந்த பசங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அவங்க பின்னாடி கத்துறாங்க. உடனே அந்த சகோதரி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்துனாங்க. ஸோ அங்கே ஒரு மதச்சண்டை நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய ரகசியம் வெளிப்பட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அல்லாஹு அக்பர் அப்படின்னா மகிமையெல்லாம் அந்த ஏக இறைவன் அல்லாவுக்கே அப்படின்னு அர்த்தம். ஜெய் ஸ்ரீராம்னாலும் அதுதான் அர்த்தம் இல்லை, வெற்றி உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த ராமருக்கே அப்படின்ட்டு. யார் அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த ராமர்? நாம் நினைக்கிற மாதிரி திரேத்தாயுகத்தின் ராமரின் மகிமை கிடையாதது. உண்மையிலே நீங்கள் பார்க்குற ராமாயணம் கதையே ராமருடைய கதை கிடையாது. மகாபாரதம் கிருஷ்ணருடைய கதை கிடையாது. இயேசுடைய கதை, முகமது நபியுடைய கதையாக சொல்லப்பட்டது எதுவுமே அவர்களுடைய உண்மை கதை கிடையாது. ஏன்னா அந்த கதையுடைய சாரத்தை பார்த்திங்கன்னா எல்லா கதையும் ஒரே கதையாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு காட்டுக்கு துரத்துவாங்க, திரும்ப நாட்டுக்கோ அல்லது சொர்க்கத்துக்கோ வருவாங்க. பைபிளில் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தை விட்டு கடவுள் துரத்திடுவார், மீண்டும் சொர்க்கத்துக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக மோசஸ்லாம் காட்டிலே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. மகாபாரதத்துலேயும் பாண்டவர்கள் காட்டில் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ராமாயணத்தில் ராமர் அலைஞ்சிட்ருப்பாங்க. ஒரே கதை. சரி, இப்போ இந்த ராம் அப்படின்ற அந்த ராமநாமம் சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் ராம் அப்படின்ற வார்த்தைக்கு அவ்வளோ மகிமைனா அது காரணமே ராவணன் தான். ஏன்னா ராவணன் அளவிற்கு கம்சனோ வேறு யாரும் அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது
இல்லை ராவணன் தான் ரொம்ப ஃபேமஸ். அவனை எரிக்கிறத ஒரு பண்டிகையாகவே கொண்டாடுறாங்க தசரான்ட்டு. கம்சனை எரிக்கிற மாதிரிலாம் எந்த பண்டிகையும் கிடையாது. இப்போ இந்த ராவணன் யாருன்னு தெரிந்தால் அந்த ராமர் யாருன்னு தெரியும். அந்த ராமநாமம் மகிமைக்குரிய அந்த நாமத்திற்கு உரியவர் யாருன்னு தெரியும். அது என்னன்னா, முதல்ல 10 தலையை தூக்கிட்டு ஒரு மனுஷன் இருப்பானா யோசிச்சு பாருங்கள். இல்லை, நீங்கள் அந்த புராண கதையை பார்த்தாலே, எந்த மத கதையாக இருந்தாலும் சரி, பார்த்த உடனே தெரியாது உண்மையாக நடந்திருக்க வாய்ப்பு கிடையாதுன்ட்டு. மண்ணிலிருந்து அப்படியே ஒரு ஆதாமை உருவாக்கி ஃபோன் ஊதினோடனே ஏந்திரிச்சிச்சு, அது நிஜத்தில் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி வேறு ஒரு சூக்ஷ்மமான ரகசியம் இருக்குது. பட் நேரடியாக அப்படியெல்லாம் நடக்கலை. அதே மாதிரி தான் 10 தலையை தூக்கிட்டு ராவணன் ஒருத்தன் கிடையாது. ராமருடைய மனைவியை கடத்திட்டு போக கிடையாது. ஏன்னா ராமர் வாழ்ந்தது திரேத்தாயுகத்தில். சத்யுகம் திரேத்தாயுகம் இது ரெண்டும் சேர்த்து சொர்க்கம். துவாபரயுக கலியுகம் நரகம். அதுலேயும் கரெக்டாக நரகம்னு சொன்னால் கலியுகத்தை தான் சொல்லணும், கரெக்டாக சொர்க்கம்னு சொன்னால் சத்யுகம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த 100% சொர்க்கம், முழுக்க முழுக்க சுகம். இங்கே முழுக்க முழுக்க துக்கம் கலியுகத்தில். ஆனால் திரேத்தாயுகமும் சொர்க்கம் தான். பட் கொஞ்சம் சுகத்தின் அளவு குறையும், ஆனால் துக்கம் கொஞ்சம் கூட இருக்காது. அந்த திரேத்தாயுகத்தில் ராமர் வாழ்ந்ததாக தான் ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நிஜத்தில் அது நடக்காட்டினாலும் கூட அதில் அந்த விஷயம் உண்மை. திரேத்தாயுகத்தில் வாழ்ந்தார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல ராமர்ன்றது ஒருத்தர் கிடையாது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நாராயணனே ஒருத்தர் கிடையாது. 8 பேர் இருக்கிறாங்க. அந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ணுற 8 வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள். அஷ்டலக்ஷ்மின்னு பக்தியில் இருப்பாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் ஃபுல் விஷயம் இருக்காது. அந்த ஃபுல் விஷயம் எப்போ தெரியும்னா, கடவுள் இறுதியில் ஞானத்தை கொடுப்பார். அப்போ தான் எல்லா மதத்துடைய அர்த்தமும் நமக்கு தெரியும். அப்படித்தான் இங்கே ராவணனை பற்றியும் தெரியுது. சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். அப்படின்னா அதுக்கு முன்னாடி பூமியே இல்லையா? பைபிளில் சொன்ன மாதிரி யாருமே இல்லை, திடீர்னு மண்ணிலேருந்து எடுத்தார் கிடையாது. அதுக்கு முன்னாடியும் இருந்தாங்க. கிருஷ்ணருக்கு முன்னாடியும் உலகம் இருந்தது. கிருஷ்ணர் வேதத்தில் சொன்ன மாதிரி துவாபர யுகத்தில் பிறக்கலை, நரகத்தில் பிறக்கிறதுக்கு அவர் என்ன பாவம் செஞ்சார்? சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை, சத்தியுகத்தின் முதல் குழந்தை. அந்த குழந்தை பருவத்தில் தான் கிருஷ்ணர்னு அவருடைய பேர். அதுவும் அந்த குழந்தை பெருசாகி திருமணம் பண்ணி அந்த ராஜ பதவி அடையும் போது அதோடைய பேர் நாராயணன். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நாராயணனுக்கு ஒரு கதையே இருக்காது. அவர் எப்பயுமே மேலே சிவன் கூடவே இருப்பார் இல்லையா? அதுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்குது. பட் கதையெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அது இதுன்ட்டு மற்ற அவதாரங்கள் தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே கிருஷ்ணர்ன்றது குழந்தை பருவம். மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி வெண்ணெய் திருடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கிருஷ்ணர் பண்ணலை. அவர் ராஜா வீட்டு குழந்தை இங்கே இருக்கிற ராஜா வீட்டு குழந்தைய முதல்ல அந்த காரியம் பண்ணாது. சொர்க்கம் பல கோடி மடங்கு ராயலாக இருக்கும், அவங்க பண்ணுவாங்களா? ஸோ அந்த கிருஷ்ணர் நாராயணன் ஆகிறாரு. அவர் ராதான்ற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறார், புராண கதை மாதிரியே. ஆனால் லவ்லாம் பண்ணலை. அந்த ராதை திருமணமான பிறகு அவங்களுடைய பேர் லக்ஷ்மி. இது முதல் நாராயணன் லக்ஷ்மி. ஆதி நாராயணன் ஆதி லக்ஷ்மின்னு கேள்விப்படுறோம், பேரெல்லாம் கூட வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது அவர்களுடைய குழந்தை அடுத்த நாராயணன், 2வது வம்சம். அடுத்தது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை 3வது நாராயணன், அடுத்த தலைமுறை 4வது நாராயணன். இப்படி 8 நாராயணன் லக்ஷ்மி இருப்பாங்க சத்தியுகத்தில். சத்யநாராயணன் அப்படின்னே சொல்கிறாங்க பாங்க, சத்யராமர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆதி நாராயணன் அப்படின்னு பார்க்குறோம், ஆதி லக்ஷ்மினும் பார்க்குறோம், ஆதி சீதைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதி ராமர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிடையாது. சரி, இங்கே எப்படி 8 லக்ஷ்மி நாராயணனோ அதே மாதிரி திரேதாயுகத்தில் 12 ராமர் சீதை. ஏன் 8 12 ஆச்சு அப்படின்னா, ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் 150 வருடம் ஆயுள் இருக்கும் சத்தியுகத்தில் ஆவரேஜாக. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திரேதாயுகத்தில் 125 வருடம் தான் ஆயுள்
குறையுது. அப்போ வருடம் குறையும் போது என்னாகும்? ஆனால் மொத்தமே இது 5000 வருட காலச்சக்கரம் தான் ஒரு கல்பம். வேதத்தில் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான வருடங்கள்லாம் கிடையாது. அதை எழுதியது மனிதர்கள். இங்கே நாம் சொல்கிறது சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். நேரடியாக இறைவனின் ஞானத்தை வச்சு நாம் சொல்கிறோம். நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் கேட்டது ரைட்டா அல்லது இப்போ கடவுள் சொன்னதாக நாங்கள் சொல்வது லாஜிக்கலி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்களே புத்தியை பயன்படுத்தி புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சத்தியுகத்திலையும் சரி திரேத்தாயுகத்திலையும் சரி எந்த கம்சனும் கிடையாது, எந்த ஜராச்சந்தும் கிடையாது, ராவணனும் கிடையாது, சூர்பனகையும் கிடையாது, யாரும் கிடையாது. அங்கே ஆனந்தமாக அமைதியாக வாழ்வாங்க. உண்மை என்னன்னா அங்கே இருக்கிற யாருக்கும் காமம்னா என்னன்னே தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் பைபிளில் குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு இயேசு சொல்லியிருப்பார். ஸோ அப்படி 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும்போது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வாழ்வாங்க சொர்க்கத்தில். அப்போ எவ்வளோ பணக்காரர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். அப்போ எப்படி காமம் இல்லாமல் இருக்கும்? திருமணம் கூட நடக்கும், குழந்தை கூட பிறக்கும், ஆனால் காமம் இருக்காது. அது எப்படி அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவார். ஸோ தூய்மையான ஆத்மாக்களின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். அதனால தான் அவங்கள நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அவங்க கடவுள் கிடையாது, கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருக்கிறாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்துட்டு 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தெல்லாம் விழுந்து நாளுக்கு நாள் இந்த 5 விகாரம் அதிகமாகிட்டே போகுது. ஏன் தெரியுமா? சொர்க்கத்தில் எப்படி காமம் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ எப்படி காமம் வந்துடுச்சு அப்படின்னா, சொர்க்கத்தில் காமம் வரணும்னா உடலை பார்க்கணும், முகத்தை பார்க்கணும், அப்போ தான் காதல் காமம் இதெல்லாம் வரும். சொர்க்கத்தில் உடலை பார்க்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் உணர்வாங்க, அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னையும் ஆத்மானு வந்து பிறரையும் ஆத்மானு புருவ மத்தியில்தான் அவர்களுடைய கவனம் இருக்கும். அப்போ சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கி இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற எண்ணங்களே வராது. ஏன்னா இதெல்லாம் மனிதனுக்கு விரக்தி உண்டாகும் போதே இந்த வீண் எண்ணங்கள் வரும். ஆத்மா பலகீனமாகும் போதே இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். சொர்க்கத்தில் ஆத்மா பலசாலியாக இருக்கும். 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா சக்தி இழந்து உடல் உணர்வுக்கு வரும்போது தான் அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வந்து அதனால் நிறைய பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தின் காரணமாகத்தான் ஏழ்மை, இயற்கை சீற்றம், உடல் நோய்கள், உறவுகளில் சிக்கல், நாடுகளுக்கு இடையில் சிக்கல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து உலகமே அழியிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அந்த அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வரார், சிவபெருமான். அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சிவனைத்தான் அவங்க அல்லாஹு அக்பர்ன்றாங்க. மகிமையெல்லாம் அந்த கடவுளுக்கே, சிவபெருமானுக்கே. என்ன மகிமை? அப்படி என்ன பண்ணுறார்? அவதாரம்னாலே அது கடவுளுக்கு மட்டும்தான், மனிதர்களுக்கு அவதாரம் கிடையாது. அதுக்கு பேர் மறுபிறவி. யாராக இருந்தாலும் ஒன்ஸ் இங்கே பிறவி எடுத்துட்டால் மறுஜன்மத்தில் வந்து தான் ஆகணும், கடவுளை தவிர. கடவுள் முதல்ல தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதே கிடையாது. டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். அவருக்கு யார் உடலில் பிரவேசிக்கிறாரோ அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க பிரம்மா குமார் குமாரிகள். உண்மையிலே இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே இருக்கிற மனுஷன்தான். ஆனால் உடல் உணர்வில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி இருந்த மனிதனை நீ உடம்பு கிடையாது ஆத்மான்னு உணரு, ஏன்னா அப்படித்தான் உணர்ந்தாய் ஆரம்பத்தில். அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. எப்போ ஆத்மான்றதை மறந்தியோ அப்போ இந்த பூமி நரகமாயிடுச்சு. மீண்டும் சொர்க்க
சொர்க்கம் உருவாக போகுது. அங்கே நீ பிறக்கணும்னா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய குணம் இங்கே இருக்கணும். அங்கே எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாதோ அதே மாதிரி நீ மாறணும். அங்கே அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மைன்ற தெய்வீக குணங்கள் தான் உங்கள் வார்த்தையில், பார்வையில், எண்ணத்தில் இருந்தது. அப்போ அந்த தெய்வீக குணங்கள் வரணும்னா இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்ற பேரில் சொல்லி கொடுக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இறைவன் கொடுக்குற ஞானத்தின் சாரம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு ஒன்று. ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. உடம்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனி அப்பாக்கள் இருப்பாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தை தான் இறைவன். அதனால தான் அனைவருக்கும் கடவுள் ஒருவரே. ஆனால் ஒரு என்ன உறவு? நம்முடைய அப்பா. ஏன்? சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். அங்கே போகிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறார். அங்கே ராஜ்யம் இருக்கும், கிங்டம் ஆஃப் ஹெவன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ராஜ்யம்னா ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஆனால் கடவுள் கற்றுக் கொடுக்கறது ராஜயோகம், ராஜா ஆகிறதுக்கான யோகம், பிரஜை ஆகிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஞானத்தை சரியாக படிக்கலைன்னா பிரஜை ஆகிடுவீங்க. படித்து அதன்படி நடக்கணும். சாரம் என்ன? ஆத்மான்னு ஒன்று பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். கடவுள் எப்படி இருப்பார்னு எந்த மதத்துலேயும் சொல்லப்படலை. அவரே சொல்கிறாரு, ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்படி பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்களோ அதே மாதிரி நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு அங்கே தான் இருந்தீங்க. உலகம் அழியும் போதும் இந்த உலகத்தை விட்டு மீண்டும் அங்கே தான் போவீங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே போகிறதுக்குள்ளே சொர்க்கத்திற்கு தேவையான குணங்களை நீங்கள் நிரப்பிட்டு போயிட்டீங்கன்னா சொர்க்கம், கலியுகம் அழிந்து சத்தியுக சொர்க்கம் உருவாகும்போது அங்கே நீங்கள் ஜென்மம் எடுத்து சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் முழுசாக 2500 வருடம் அனுபவிப்பீங்க. அப்படிங்கிறது தான் இறைவனுடைய ஞானம். ஸோ இப்போ ராவணனுக்கு வருவோம். ராவணன்னா என்னென்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவன் சொர்க்கத்தில் கிடையாது. ஏன்னா அங்கே உடல்ன்ற உணர்வே இல்லை. அதனால் காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. எப்போ 2500 வருஷம் கழிச்சு உடல்ன்ற உணர்வு வருதோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அதாவது ராவணன் வந்துட்டான். அதனால் இந்த 2500 வருடத்தையும் ராவணனுடைய ராஜ்யம்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த உலகமும் இலங்கையில் ஆண்டான்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இலங்கை ஒரு தீவு இல்லையா? மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகமுமே தீவாக தான் இருக்குது. ஏன்னா சுற்றி கடல் தான் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த உலகமும் இப்போ இலங்கை தான், ராவணனுடைய ராஜ்யம்தான். அப்போ இதே உலகம் சொர்க்கமாக மாறணும்னா முதல்ல அந்த ராவணனை அழிக்கணும். ஸோ அதனால்தான் நீங்கள் ராமாயணத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா சீதையை கடத்திட்டு போயிட்டாங்க இல்லையா? சீதை என்னை விட்றான்ட்டு சண்டையெல்லாம் போடுறாங்க அந்த புஷ்ப விமானத்தில் கடத்திட்டு போகும்போது. ஸோ அப்போ தான் நகையெல்லாம் போடுறாங்க, ஜடாய் பறவை வந்தெல்லாம் சண்டை போடுது. அப்போ சீதையை அழைச்சிட்டு போகிறதுக்காக ஆஞ்சநேயர் வரமாட்டோன்னு சொல்கிறாங்க. அப்படி யாராவது சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். இது எதை நிரூபிக்கனா நிஜத்தில் அது நடக்கலை. அதுக்கு பின்னாடி வேறு ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக ராவணன். எங்கே அழிச்சிட்டு போகிறது? இப்போ ராவணனை அழிச்சிடுங்க, இதே பூமியை சொர்க்கமாக்கிடுவோம். ஆனால் அங்கேயும் காமத்தோட கோபத்தோடு பிறந்துட்டுனா முடிஞ்சு போச்சு, நரகமாக்கிடுவாங்க. ஸோ அதற்காகத்தான் நம்ம ஆத்மாவை கடவுள் தூய்மைப்படுத்துகிறார். அதை தான் நான் ராவணனை அழித்த பிறகே என்னவனோடு போவேன் அப்படின்ட்டு சீதை சொல்லுவாங்க. ஏன்னா ராவணன் உள்ளே இருக்கிறான். அவனை அழித்தால்தான் நாம் சொர்க்கத்தில் போய் பிறப்போம். அப்போ இப்போ நடக்கிறது ராவணராஜ்யம். ராவணனை அழித்து இதே பூமியில் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுகிறது. ராமராஜ்யம்னா என்ன? ராவண ராஜ்யத்துக்கு ஆப்போசிட்டாக சொல்லப்படுது. ஏன்னா ராவண ராஜ்யம்ன்றது ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ ராவணனுக்கு ஆப்போசிட் ராமர்ன்றதுனால ராமராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ராமராஜ்யத்தை உருவாக்குறவர் யார்? சிவபெருமான். ஸோ அங்கே ராமர்ன்ற மகிமை யாருடையது? சிவபெருமானுடைய மகிமை, அவருடைய ராஜ்யம் அது. மற்றபடி திரேதாயுகத்தில் வருவார் ராமர், அதுவும் 12 ராமர்.
அப்போ யாருடைய மகிமை அது? 12 ராமரில் எந்த ராமருடைய மகிமை ராமநாமம்ன்றது? ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வரக்கூடியவர்கள் தான் ரொம்ப ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். ஆனால் நாராயணனுடைய ராஜ்யம்னு சொல்லலை பாருங்கள், ராமராஜ்யம்னு சொல்கிறாங்க. ஸோ மகிமையெல்லாம் அந்த ஒருவருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஒருவருடைய மகிமை தான் ஸ்ரீராமருக்கே வெற்றி அப்படின்னு சொல்கிறது. கரெக்டாக சொல்லணும், ஸ்ரீராமருக்குன்னு சொல்லணும். சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களே ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீராமர் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்ரீயை உருவாக்கிய சிவபெருமானும் ஸ்ரீ. ஸோ அப்போ ராமராஜ்யம் உருவாக போகுது அப்படின்னு இங்கே பாரதத்தில் கூட சொல்கிறது. அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்களோ உண்மையிலே இப்போ உருவாக போகுது. ஆனால் உலகம் அழிந்து தான் அது உருவாகும். அதற்குள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ராவனுடைய குணங்களான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் நாம் அழிக்கணும். சரி, இது இறைவனுடைய ஞானத்தை நாம் சொல்கிறோம். இது வேதங்கள்லையும் வெளிப்பட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஆக்சுவலாக நிறைய இடத்துல வெளிப்பட்டு இருக்கும். ராமாயணத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவை ராமரை சீதை எப்படி கோயிலில் சாமிக்கு ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணுவாங்களே அதே மாதிரியே சீதை பண்ணுறாங்க. அப்போ ராமர் சொல்கிறார், சீதை இது இறைவன் ஒருவருக்கே இப்படி பண்ணணும், நீ எனக்கு பண்ணக்கூடாது, இதை இறைவனுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து என்ன நிரூபணமாகுது? அவர் இறைவன் அல்ல, இறைவன் வேற யாரோ அப்படின்னு நிரூபணமாகுது. இன்னொரு இடத்தில் சீதையை கடத்திட்டு போயிட்டான் ராவணன். விரக்தியில் ராமர் சொல்கிறாரு, என்னை படைத்த சர்வேஸ்வரன் நான் கஷ்டப்படணும்னு என் தலையில் எழுதிட்டார் போல் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ படைத்தவர் வேற ஒருத்தர், இவர் ஒரு படைப்பு தான் நம்மை மாதிரியே. அது சர்வேஸ்வரன்னே சொல்கிறாங்க, ஈஸ்வரனே சொல்கிறாங்க. அடுத்தது சீதை பார்த்திங்கன்னா 24 மணி நேரம், அதாவது ஃபஸ்ட்டு ராமரோடு இருந்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்கு போவாங்க இல்லை, ராவணனை அழித்து சீதையை மீட்டுட்டு வந்த பிறகு அந்த சந்தேகப்பட்ட அதனால் போயிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் சிவனைத்தான் அவங்க வணங்கிட்டு இருப்பாங்க. வணங்கிட்டு சிவலிங்கத்து கூடவே தான் இருப்பாங்க, சிவலிங்கத்து கூடவே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கடைசியில் ஒரு தடவை கடைசியில் வராங்க, அயோத்தியாவுக்கு வராங்க. ஒரு கணம் விடாமல் நான் இந்த ராமரை மட்டுமே நினைத்தது உண்மையாக இருந்தால் பூமாதேவி பிளக்கட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமாதேவி அவங்கள அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க நினச்சிட்டு இருந்தது யாரை? சிவபெருமானை தான் நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? சிவனைத்தான். அங்கே ஒன்று கதைப்படி ராமர், அது நிஜ கதை கிடையாது. அடுத்தது சிவனையும் சேர்த்து தான் அங்கே ராமர் அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி கீதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பகவத்கீதையிலே சர்வேஸ்வரனாகிய நான், ஈஸ்வரனாகிய நான் அப்படின்ட்டு பல இடங்களில் வரும். ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம், கிருஷ்ணர் பேசுகிறாரு, அப்போ கிருஷ்ணராகிய நான் தானே சொல்லணும், ஏன் ஈஸ்வரனாகிய நான் சொல்கிறார்? மற்றபடி திரேத்தா யுகத்தில் வாழ்ந்த ஏதோ ஒரு ராமரை நினச்சிக்கிட்டு அந்த ராமருடைய நாமம் பெரியதா, அல்லது சத்தியுகத்தில் வாழ்ந்த கிருஷ்ணருடைய நாமம் பெரியதா அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு புராண கதையில் விஷ்ணுவும் பிரம்மாவும் யார் பெரியவன் அப்படின்னு ஒரு போட்டி வந்துடுது. சிவன்கிட்ட போய் கேட்குறாங்களே அந்த மாதிரி இருக்குது இல்லையா? இருப்பதிலேயே பெரியவர்கிட்ட போய் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு கேட்டால், சிவன் இல்லைன்னா கிருஷ்ணருக்கு எது மகிமை, ராமருக்கு எது மகிமை? ஏன்னா கலியுகத்தின் இறுதியில் இந்த ஞானத்தை குறித்து நம்மளை தான் அவர் கிருஷ்ணராக மாற்றுறார், மீண்டும் தூய்மையாக்கி. ஸோ சிவனுக்கு ஈக்குவலாக மாற்றுறதுனால தான் சிவன் கடவுளா விஷ்ணு கடவுளான்ட்டு அந்த டிபேட் இருக்குது. ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அவருக்கு ஈக்குவலாக ஆக்குறார், தூய்மை ஆக்குறார். குணங்களும் அவருக்கு ஈக்குவலான தெய்வீக குணங்கள் நிரம்பியவராக மாற்றுறார். ஸோ அப்போ உண்மையிலே எல்லா மகிமை, அவதாரம், வரலாறு இது எல்லாமே சிவனுக்கு மட்டுமே, மற்ற யாருக்கும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா
சொர்க்கத்தில் வந்தோடனே இதுக்கு முன்னாடி நான் சிவன்கிட்ட படித்து தான் சொர்க்கத்திலே நாராயணனாக பிறந்திருக்கிறேன்னு நாராயணனுக்கே தெரியாது. அப்படியே ஜாலியாக இருக்கும். சரி எப்போவுமே சொர்க்கமாக இருக்கும் போல இருக்குன்ட்டு அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஞானமே தெரியாது அவங்களுக்கு. அனைத்தையும் இழந்து இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்து மீண்டும் அனைத்தையும் அடைய வைக்கிறார். 5000 வருடமாக இழந்த அத்தனையும் மீண்டும் அடைய வைக்கிறார். அந்த சொர்க்கத்தை அடைய வைக்கிறார். அவருக்கு தானே மகிமை, அந்த சிவபெருமானுக்கு தானே மகிமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.